கர்த்தர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலத்திலே கர்த்தருடைய வருகை இருக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென். நீங்க ஆமென் சொல்லாட்டாலும் அதுதான் ஆமென். இந்த வார்த்தையை கேட்க போகிறோம். கடந்த ஒரு வாரமாக ஆண்டவர் இருதயத்திலே ரொம்ப இடைப்பட்ட ஒரு காரியத்தை தான் இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஆண்டவர் இந்த ஏக்கத்தோடும் இந்த வாஞ்சையோடும் ஒவ்வொரு நாளும் காணப்பட கிருபை தாரும். தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு கூட பேசும், எங்களை பலப்படுத்தும், உருவாக்கும். அடியானை மறைத்து கர்த்தர் வெளிப்படும், நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 1வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டில் 264வது பக்கம். எல்லாரும் இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். எபேசியர் 1வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக. கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தைக்காக எல்லாரும் ஒரு விஷயம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். ஆமென். நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்வது மட்டுமல்ல, கூடவே இன்னொரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் நம்மை சொந்தமாக்க வரப்போகிறார். இந்த வசனத்திலே பவுல் எழுதும்போது தெளிவாக ஒன்று எழுதுகிறார். சொந்தமானவர்கள் எதற்காய் சொந்தமாக்கப்பட்டார்கள் என்றால் அவருடைய மகிமை புகழ்ச்சிக்காக மீட்கப்பட. சொந்தமா இந்த பூமியிலே இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களை தமக்கு அவர் தெரிந்தெடுத்து விட்டு எதற்காக இந்த தெரிந்தெடுப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால், ஒரு காலத்தில் ஒரு நாள் அவர் வரப்போகிறார். அவர் வரும்போது யாருக்காக வரப்போகிறார் என்றால், எவர்களை சொந்தமாக்கும்படி கர்த்தர் தெரிந்தெடுத்தாரோ அவர்களுக்காக என் ஆண்டவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவருக்கு சொந்தமானவர்கள் மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், நான் அவருக்காய் நியமிக்கப்பட்டவன். சபை என்பது கர்த்தருக்காய் நியமிக்கப்பட்ட மனவாட்டி. நாம் கர்த்தருக்காய் நியமிக்கப்பட்டவர்கள் என்பதை ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. என்னை சொந்தமாக்க என் ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இந்த வார்த்தை ஏன் இந்த நாளிலே பேச விரும்புகிறேன் என்றால், கடந்த ஒரு வாரமாய் கர்த்தர் எனக்குள் எழும்பிட ஒரு கேள்வி, நீ எதை சொந்தமாக்க விரும்பி கொண்டிருக்கிறாய்? இந்த பூமியில உனக்கு எது சொந்தமாகணும்னு நீ விரும்பி கொண்டிருக்கிறாய்? என் நினைவுல எதை நான் சொந்தமாக்க விரும்பி கொண்டிருக்கிறேன்? ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்க. நான் எதை சொந்தமாக்க விரும்புகிறேனோ அதற்கு ஏற்றாற் போல் நான் என்னை மாற்றுவேன். ஆமென். எதை நான் சொந்தமாக்க விரும்புகிறேன் அதற்கு ஏற்றார் காரியங்களை நான் செய்வேன். எதை சொந்தமாக்க விரும்புகிறேனோ அதற்கான கிரியைகளை நான் செய்வேன். இன்னைக்கு பரலோகத்தை நான் சொந்தமாக்க விரும்புகிறேன் என்றால், கிறிஸ்துவை நான் சொந்தமாக்க விரும்புகிறேன் என்றால், என்னில் வெளிப்படுகிற அத்தனை காரியங்களும் அவர் விரும்புகிற காரியமாய்தான் இருக்கும். இன்னைக்கு என் விருப்பம் என்ன? இன்னைக்கு நம்முடைய விருப்பம் என்ன? சபையின் விருப்பம் என்ன? எதை சொந்தமாக்க ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இந்த பூமியிலே நாம் அனுபவிக்கும்படி, நாம் சொந்தமாக கொள்ளும்படி அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறார். ஆனா என்னுடைய போக்கஸ் எதுவாக இருக்கிறது? ஆமென். பரிசுத்தவான்கள் நம்முடைய முற்பிதாக்களை குறித்து சொல்லும் போது எபிரேயர் 11வது அதிகாரத்தின் 13 முதல் 16 வரை நீங்கள் படித்தீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள், வாசிக்கலாம். 13 முதல் 16 வரை. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். அவர்களுக்கு இந்த பூமியிலே கர்த்தர் செய்வேன் என்று சொன்ன நிறைய காரியங்கள் இருந்தது. ஆனால் அவர்கள் அதை குறித்து ரொம்ப போக்கஸ்டா இல்லாம, அதன் மேல ரொம்ப வாஞ்சியா இல்லாம, பைபிள் சொல்லுகிறது அவர்கள் அதை அல்ல அதிலும் மேன்மையாக, கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற வசனங்களை வாசித்தீர்கள் என்றால் தெரியும். 14வது வசனத்தில் சொல்றாங்க, இப்படி அறிக்கை இடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தங்களை தெரியப்படுத்துகிறார்கள். 16வது வசனம், அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். அவங்க விருப்பம், அவங்க வாஞ்சை எதெல்லாம் தெரியுமா? நான் அதை சொந்தமாக்கணும், எனக்கு அது சொந்தமாகணும். ஹல்லேலூயா. இப்படி இருக்கிற தேவ பிள்ளைகளை குறித்து தான் அந்த வசனம் சொல்லப்படுகிறது. ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஆமென். யார் அவர்கள்? ஆபிரகாமின் தேவன் எனப்பட.
ஈசாக்கின் தேவன் எனப்பட, யாக்கோபின் தேவன் எனப்பட ஆண்டவருக்கு வெட்கம் வரலையா? ஏன்னா அவங்க எதை நாடுறாங்க, எதை விரும்புறாங்க தெரியுமா? இந்த பூமியில வைத்த நன்மையை சொந்தமாக்க அல்ல, பரலோகத்தில் எனக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட. அன்பு சபையே, இன்னைக்கு நாம் எதற்காய் எதை சொந்தமாக்க துடித்துக் கொண்டிருக்கிறோம்? உபாகமம் 7வது அதிகாரத்தின் 6வது வசனத்திலே மோசேயை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்ச கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி, அவருக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமா, நான் எதை சொந்தமாக்க விரும்புகிறேன்? நீங்க யோபின் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, யோபு இன்னும் அந்த உத்தமத்திலே கடைசி வரை அந்த பிடிச்சு நிக்கிறதற்கான ரீசன் என்னன்னா, அவன் அவ்வளோ பெரிய ஒரு சோதனை ஒரே நாளில் அந்த மனுஷன் எப்படிதான் தாங்கினாருன்னு தெரியல. எங்க நமக்கு நம்ம நினைச்சது போல ஒரு காரியத்தை கர்த்தர் நடப்பிக்கவில்லை என்றால் நம்ம அட்லீஸ்ட் 2 நாளாவது ஜெபிக்காம இருப்போம்ல. நான் என்னத்துக்கு ஆண்டவரை பிடிச்சிட்டு, சின்ன விஷயமா இருக்கும், நம்ம நினைச்சது போல ஒரு காரியம் நடக்கலைன்னா ஆமா ஏதோ ஒரு விதத்துல நாம தேவ சமூகத்தை விட்டு கொஞ்சம் விலகி தான் இருப்போம். இந்த யோபுவை பாருங்க, ஒரே நாளில் இப்படி ஒரு இழப்பு மட்டும் நம்ம லைஃப்ல சந்திச்சோன்னா எத்தனை பேருங்க உயிரோட இருப்போம்? அந்த மனுஷன் எப்படிதான் அந்த நியூஸ் எல்லாம் கேட்டுட்டு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வராம இருந்துச்சுன்னு தெரியல. ஒவ்வொருத்தனா சொல்லிருக்கு, ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்த சொன்னாலே நமக்கு தாங்காது. இது ஒரே நாள்ல ஒவ்வொருத்தனா அத்தனை இழப்பை சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டுட்டு ஒருத்தர் சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு. அவன் தூஷிக்கவில்லை. இவ்வளவு பிரச்சனை நடுவிலும் யோபு தன் வாயினால் ஒரு பாவம் செய்யவில்லை, தன் கண்களில் ஒரு பாவம் செய்யல, உத்தமத்தில் அப்படி பிடிச்சு நிற்கிறார். மனைவி சொல்ற, எது வரைக்கும் உத்தமத்தில் இருப்பே, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் இப்படி சொல்லும் போதும் அவர் பைத்தியக்காரி மாதிரி பேசாத, தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்று நாம் தீமையை பெறக்கூடாது சொல்லி கர்த்தருக்காய் உறுதியா நிற்க ரீசன் என்ன? எதற்காக யோபு நீ இப்படி நிற்கிறேன்னு கேட்டா யோபு என்ன சொல்லுவார் தெரியுமா? எனக்கு ஒரு ரெட்டிப்பான நன்மை தரப்போற. அப்படியா? இல்ல, எனக்கு நான் இன்னைக்கு இப்படி உத்தமத்துல நின்னுட்டேன்னா 42வது அதிகாரத்துல கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் ரெட்டிப்பாய் மாற்றி எனக்கு தருவா. இப்படியா? இல்ல. யோபுவே, இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்லயும் நீர் பாவமும் செய்யாம தேவனை தூஷிக்காம நீங்க விடாம பிடிச்சிட்டு இருக்கிற ரீசன் என்ன யோபுவே? இப்படி கேட்டா யோபு சொல்லுவாரு, 19வது அதிகாரத்தின் 25, 27 சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் சொல்லிட்டு 27 என்ன சொல்றாரு பாருங்க, அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் யோபு இன்னும் இந்த உத்தமத்துல நிக்கிற? ஏன் யோபு உன் லைஃப்ல கரவராதபடி இன்னும் காத்துட்டு இருக்கிறேன்னா யோபு சொல்லுவார், எனக்கு பிள்ளைய சொந்தமாக்குறதை விட, எனக்கு ஆடு மாடு கழுதை சொந்தமாக்குறதை விட, எனக்கு இழந்த நன்மை சொந்தமாக்குறதை விட எனக்கு இன்னொருத்தரை சொந்தமாக்கணும், எனக்கு அவரை சொந்தமாக்கணும். எனக்கு ஒண்ணு தெரியும், அவர் வருவார், அவர் வருவார். ஆமென். வேதத்திலே முதலாவது எழுதப்பட்ட புஸ்தகம் யோபின் புஸ்தகம். அவ எந்த காலத்துல அவர் நம்புறாரு பாருங்க, அவர் வருவார். நமக்கு அவர் சொல்லிட்டு போயிட்டார், வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அல்லேலூயா, அவர் வருவார். அவர் இன்னும் ஒரு நம்பிக்கை, நான் இதை அறிந்திருக்கிறதுனால நான் ஏன் இன்னும் உத்தமத்தில் இருக்கிறேன்னா எனக்கு ஒரு ரெட்டிப்பான நன்மை சொந்தமாக்கப்பட இது அல்ல. அது வந்தா சந்தோஷம், வராட்டாலும் சந்தோஷம். எனக்கு அது அல்ல. அவர் வரும்போது அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களாலே, அந்நிய கண்கள் அல்ல, நாதா என் கண்ணால் கண்டிடுவே, அந்நிய கண்கள் அல்ல. Yes Lord, நாதா என் கண்ணா கண்டிடுவே. அந்நாளின் வாழ்வினில், அந்நாளின் வாழ்வினில் பொன்னா, என் வாழ்வின் பாக்கியனா, அண்ணா என் வாழ்வினில் பொன்னா, என் வாழ்வின் பாக்கிய. இன்னைக்கு எதை சொந்தமாக்கும்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்?
கிறிஸ்துவை சொந்தமாக்க விரும்புகிற தேவ பிள்ளைகள் தங்கள் கிரியைகளை ரொம்ப கவனமா இருப்பார்கள். ஹல்லேலூயா. எதை நான் சொந்தமாக்க விரும்புகிறேனோ அந்த சொந்தமாக்கும்படி நான் என்ன செய்யணுமோ அதை செய்வேன். அதுக்கு நான் எப்படி செய்யணும், எப்படி வாழணும், அதற்கேற்றார் போல வாழுவேன். ஹல்லேலூயா. என்ன நான் எப்படி அதற்காக தயார்படுத்தணுமோ அதற்கேற்றார் போல நான் தயார்படுத்திக் கொள்வேன். யோபு இன்னும் உத்தமத்தில் பிடிச்சிட்டு இருக்கிற ரீசன் அதில் நன்மைக்காக இல்ல, அவருக்காக. அவர் வரும்போது, அதனாலதான் யோபு தன் கண்களிலும் அவன் அப்படி உறுதியா இருந்தார், தன் பேச்சில் உறுதியா இருந்தார். எந்த விதத்திலும் பாவம் செய்யாதபடிக்கு அவ்வளவு உறுதியா இருந்தார். அவர் நம்மை சொந்தமாக்கினவர். என்னை சொந்தமாக்கினவர்கள், அவரால் சொந்தமானவர்கள் அவரை சொந்தமாக்கும்படி ஆயத்தமாக்கப்பட வேண்டும். இது கடைசி காலத்திற்குள் வந்திருக்கிறோம். ஆமா, இன்னும் நாட்கள் எவ்வளவு செல்லும் என்று தெரியவில்லை. அன்பு சபையே, விழித்தெழும்புவோம். கர்த்தர் சீக்கிரத்திலே வரப்போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலத்திலே கர்த்தருடைய வருகை இருக்கும் என்று? விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென். நீங்க ஆமென் சொல்லாட்டாலும் அதுதான் ஆமென். ஹல்லேலூயா. தேசத்தில் நடக்கிற காரியங்கள் வெளிப்படுத்துகிறது அல்லவா? ஆண்டவரை பார்க்காம ஆராதிச்சிட்டோம். உங்களை பார்க்கணும்பா. அந்நிய கண்களினால் அல்ல, என் கண்களினாலே நான் அவரை பார்ப்பேன். என் கண்களினாலே அவரை பார்ப்பேன். யோபுவை போல உறுதியாயிருந்து உம்மை பார்க்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி அனுப்புங்க. இந்த வாரம் முழுவதும் நன்மையா இருக்கட்டும். ஆண்டவர் என்னென்ன பகுதிகளில் உணர்வடைந்து பெருக்க வேண்டிய காரியங்களை பெருக்கி சுதந்திரிக்க வேண்டியவர்களை சுதந்திரிக்கணுமோ கர்த்தர் கிருபையாய் இறங்குவீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஒன்றையும் இழந்து போகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். உமக்கு பிரியமாய் வாழ கிருபை செய்யும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இந்த ஆராதனை மூலமாக வந்த எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.